மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, அரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டாவது மாநில மாநாட்டை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் திரு ராஜரஜனம் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, நம்ம எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, மாற்றும் திறனாளிகள். இந்த உலகத்தினுடைய தலைவிதியை மாற்றும் திறனாளிகள். நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் திறனாளிகள். நாம் சந்திக்கிற தோல்விகளை வெற்றிகளாக மாற்றும் திறனாளிகள். அப்படிப்பட்ட இந்த மாற்றும் திறனாளிகளை ஒருங்கிணைத்து மாநில அளவிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு நான் மிகவும் தலைவணங்குகின்றேன். இங்கே எத்தனை விதமான திறனாளிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுடைய திறனிலே மிகச்சிறந்த ஆற்றல் படைத்தவர். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறும் பொழுது, மனிதன் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஆற்றல் புதைந்திருக்கிறது, அதை அவரவர் உணரும் பொருட்டே வெளிப்படுகிறது என்று சொன்னார். அப்படி நாம் எல்லோரும் ஆற்றலோடு பிறந்தவர்கள் தான், யாரும் ஆற்றல் இல்லாதவர்கள் அல்ல. நம்முடைய ஆற்றலை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அதை நாம் வெளிப்படுத்த முடிகிறது, நம் சோதனைகளை வேதனைகளை சாதனைகளாக்க முடிகிறது. இங்கே நாம் சொல்லுகின்றோம் உதவி வழங்குகிறோம் என்று. நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய முன்னேற்றத்திற்கு நமக்கு தேவையான உதவி என்ன தெரியுமா? உதவி வெளியிலிருந்து வர வேண்டியதில்லை. நமக்கு தேவையான உதவி நம்முடைய சுய உதவி. உதவி என்பது ஒரு சொல் அல்ல, 3 சொற்களின் சங்கமம். உ என்பது உறுதியை குறிக்கும், தா என்பது தன்னம்பிக்கையை குறிக்கும், வி என்பது விடாமுயற்சியை குறிக்கும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் என்று சொன்னான் பாரதி. அதுபோல மன உறுதி வேண்டும். அடுத்து தன்னம்பிக்கை வேண்டும். நாம் யாரை காட்டிலும் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல, சளைத்தவர்கள் அல்ல. நம்மிடத்திலே எல்லா ஆற்றலும் இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது, செய்து காட்டக்கூடிய வலிமை இருக்கிறது. ஆக அந்த தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். அதே போல விடாமுயற்சி. நாம் செய்கின்ற செயல்களிலே எல்லா செயல்களும் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைப்பது சரிதான். ஆனால் ஒருவேளை நம்மால் வெற்றி அடைய இயலாவிட்டால், வெற்றி இலக்கை தொட இயலாவிட்டால் நாம் ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது. பாரதி சொன்னான், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்று சொன்னான். அதுபோல நம்முடைய எண்ணம் தெளிவாக இருக்க வேண்டும், சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும், மனதில் உறுதியோடு இருக்க வேண்டும், தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சியை நாம் கைவிடக்கூடாது. நண்பர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். நிலவில் காலடி வைத்த முதல் மனிதன் எல்லோரும் சொல்லிவிடுவோம் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று. ஆனால் உண்மையிலேயே அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அதற்கு தகுதியானவரா, பொருத்தமானவரா என்று சொன்னால் அவர் நிலவு ஆராய்ச்சியாளர் அல்ல. 1960 மனிதன் நிலவில் காலடி வைப்பது என்பது சாத்தியமில்லை என்று சயின்ஸ் டைஜஸ்ட் என்ற இதழிலே எழுதினார்கள். 1969 ஜூலை 16 நாள் அதை சொல்லி உலக அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒருவரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் எட்வின் புஷ் ஆல்ட்ரின். அவர்தான் இதற்கு பொருத்தமானவர், அவர்தான் இதற்கு சாதனையாளர் என்று சொல்லி அவரை தேர்ந்தெடுத்து நிலவுக்கு செல்ல அனுப்பினார்கள். அவரோடு துணையாக சென்றவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். அங்கே விண்வெளியிலே சென்று நிலவிலே அந்த விண்கலம் இறங்கிய பிறகு இங்கே நாசாவிலிருந்து உத்தரவு வருகிறது, பைலட் முதலில் இறங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் உலக அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீல் ஆம்ஸ்ட்ராங்
எல்லா வல்லமையும் படைத்தவர், எல்லா ஞானமும் படைத்தவர், எல்லா திறமையும் கொண்டவர் என்று சொல்லி உலகம் முழுவதும் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட அந்த எட்வின் புஷ் ஆல்ட்ரின் விண்கலத்திலே இருந்து நிலவில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னால் ஓரிரு நொடி சற்று யோசித்தார். இந்த தரைத்தளம் எப்படி இருக்குமோ தெரியாது, கொதிப்பாக இருக்குமோ அல்லது மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்குமோ, என்னை எரித்து விடுமோ அல்லது நெகிழ்ச்சியாக இருந்து என்னை உள்ளே இழுத்துக் கொண்டு சென்று விடுமோ என்று அச்சப்பட்டார்.